எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஒரு சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியும் மட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யும்படியாய் பாடல் மூலமாகவும் செய்தி மூலமாகவும் அடியான்களை அழைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொடக்க ஆராதனை முடியும் மட்டும் எந்த ஒரு தடையும் இன்றி பிசாசானவனை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, ஆம். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. பாடலை பாடும் பொழுது யாவரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் என்னை காண்பவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். கர்த்தருக்கு அன்பானவர்களே, இப்பொழுதும் நாம் ஆராதனைக்குள்ளாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பாடலை பாடும் பொழுது பாடல் தெரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் தெரியாதவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம்.
Praise the Lord. Hallelujah. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு மகிமையில் நான் வாழ்ந்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை தீர அகற்ற பரிசுத்தரோடு, கரை தீர அகற்ற பரிசுத்தரோடு, ஏழையின் பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழையின் பொன் வீதியில் உலாவிடுவே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுவே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுவே, எந்த பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால்
பார்த்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Lord. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை வர்ணிக்கும்படியாக என்னுடைய நாவு போதாது ஆண்டவரே. உம்மை வர்ணிக்கும்படியாக என்னுடைய நாவு போதாது ஆண்டவரே. மன்னான என்னையும் தெரிந்து கொண்ட ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்தினாலே தூக்கி எடுத்தீரே. எத்தனை அன்பு, எத்தனை பாசம், எத்தனை நேசக்கரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ, thank you Lord, thank you Jesus. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும், கோணலானவைகள் நேராகணும், கரடானவைகளை சமாதானமாக்குகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. உலகமெங்கிலும் இயேசுவை அறிகிற அறிவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நாளிலே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ, thank you Lord, thank you Jesus, Jesus, Jesus. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டொண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டொண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறான், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும். கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த இடமெல்லாம் ஆண்டவர் அசைக்கும்படியாக ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் வந்தால் எல்லா சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. தேசத்தில் நிலவிக் கொண்டிருக்கிற பொல்லாத நோய்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும் ஆண்டவர். தேசத்தின் மேல் அக்கினி போட வந்தீரே. தேசம் முழுவதும் பிரசன்னத்தினாலே ஆண்டவரே வல்லமையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றி இயேசு வரப்போகிறார். ஜீவனுள்ளவர் இயேசு ஒருவரே என்று எல்லா தேசங்களும் எல்லா மக்கள் உம்மை அறியத்தக்க ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு வாய்ப்பை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, கூடி இருக்கிற ஸ்தலத்திலே ராஜா ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை தேற்றிகளுடைய இருதயத்தை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே காயங்கள் ஆற்றி அபிஷேக தைலத்தினால் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் நிரப்பும் ஆண்டவரே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே
இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமி. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வாரும். இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமி. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமி. ஆவியானவரே, இந்த இடமெல்லாம் அசைக்கும்படியா நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே. நீர் இறங்கி வாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரும் ஆண்டவரை நிரப்பும்படியாக ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஆண்டவரே கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தில் ஆண்டவரை நீர் தேற்றி ஆற்றி பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இந்தியாவை பாழாக்கும் கொள்ளாத கொள்ளை நோய்கள், தேசங்களை பாழாக்கும் கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கெதிராய் செயல்படுவோம், உம் பாதம் வர வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும். இயேசுவே, உமக்கெதிராய் செயல்படுகிற தேசங்களிலே உம்முடைய சமூகத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் ஆண்டவரே, இயேசுவே தேவன், அவர் ஒருவரே இரட்சகர் என்று எல்லா மக்கள் அறியத்தக்க ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு, உம்முடைய ஊழியர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத சாத்தான் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு தேவையோடு வந்திருக்கிறார்கள் ராஜா. அவருடைய விண்ணப்பத்தை உடைய சமூகத்தில் எட்டும்படியாய் ஆண்டவரே அவர்களை வெறுமையாய் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த கூட்டம் முடிவிலே போகும் பொழுது ராஜா ஆண்டவரே, இந்த ஒலிபெருக்கின் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தை நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆற்றி தேற்றி உடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் இன்றி ஆண்டவரே வருமானம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் ஆண்டவரே உறங்க இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவ தூதர்களினால தேசங்கள் மேலே நிரப்பும்படியாய் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப சகோதரர்கள் ஆண்டவரே, வாலிப சகோதரிகள் கடைசி காலங்களிலே எழுந்து இயேசுவுக்காய் பிரவேசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் ஆண்டவரே வருகிற நாட்களிலே ஆண்டவரே கூடியுமை ஆராதிக்கும்படியாக அதிகார கண்களிலே தயக்கடிக்கும்படியாக செய்யும். நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆண்டவரே. நாளிலே செய்தி கொடுக்கிற தாசனையும் அவர்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து நீ வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீ பேசும் கேட்க வந்திருக்கிறவர்களுடைய செவிகளை திறந்திரணும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். தன்னை மட்டும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேரத்தை கொடுப்போம். கூடி வந்திருக்கிறவர்கள் குடும்பங்கள், ஒளிபெருக்கின் மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு இருதயத்தில் பேசும்படியாய் மதிலே சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுதும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து வழிநடத்தியிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம் தலைகளை சாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்த பிறகு நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உடைய கிருபை நாளுக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து மீண்டும் ஒரு முறை உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி. கேட்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னையும் கூட உங்களுடைய சொல்லும்பினால் நீர் மறைத்து நீர் வெளிப்படும், நீர் மகிமை அடைய மாட்டவர். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் நிருபத்திலிருந்து ஒரு சில வசனங்களை இன்றைக்கு தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்டு சுருக்கமாக நாம் தியானித்து நம் மற்ற காரியங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். 2 கொரிந்தியர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எக்கோ கொஞ்சம் குறைச்சுங்க. பிரியமானவர்களே, இந்த வாசித்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மேற்கோளிட்டு காட்டி நமக்கு சில காரியங்களை அவர் தெரியப்படுத்த விரும்புகிறார். என்ன அவைகள் என்று சொல்லி பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஒரு முள் இருந்தது என்பதாக அவர் சொல்கிறார். எனக்குள்ள ஒரு முள் இருந்தது, ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை குட்டுகிறது, என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஏன் இந்த காரியத்தை அவர் சொல்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்கள், மறுபடியும் நான் அந்த காரியங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததா? ஏன் என்று சொன்னால், பவுலுக்கு அருளப்பட்டிருக்கிற வெளிப்பாட்டு நிமித்தம் அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு, தனக்குள்ளே மேட்டின்மை வராதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தது என்று சொன்னால், கர்த்தர் தான் கொடுத்திருக்க முடியும். ஒரு முள்ளை கர்த்தர் அனுமதித்திருந்தாரா பவுலுடைய வாழ்க்கையில? அந்த முள் பவுலை குட்டுகிறதாம். ஏன் அந்த முள் பவுலை குட்டுகிறது என்று சொன்னால், பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தான் உயர்த்தாதபடிக்கு ஒரு முள், அது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பல நேரங்களில், ஒரு சில நேரங்களில் கர்த்தர் சாத்தானை கூட தனக்காக பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பலன் இருக்கும், ஒரு பலவீனம் இருக்கும். இந்த உலகத்தில் மனிதனாய் பிறகுற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பலன், ஒரு பலவீனம் நிச்சயமா இருக்கும். பிரியமானவர்களே, ஒருவேளை எத்தனை பெரிய தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஒருவேளை தேவனை அறியாத ஒரு மனுஷனா இருந்தாலும் கூட, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பலன், ஒரு பலவீனம், பலன் இருக்கும், கூடவே ஒரு பலவீனம் இருக்கும். அதுதான் உண்மை. பவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பலவீனத்தை அனுமதித்திருந்தாரா? எதுக்காக என்று சொன்னால், பவுல் கர்த்தரிடத்திலிருந்து அதிகமான வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டவர். அந்த வெளிப்பாட்டு நிமித்தமாக அவனுக்குள்ளே மேட்டின்மை வராதபடிக்கு
கர்த்தர் ஒரு பலவீனத்தை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருந்தார். அவன் தனக்குள்ளே மேற்றின்மை வரும்போதெல்லாம் அந்த முள் அவனை குற்றும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பலத்தையும் நம்முடைய பலவீனத்தையும் நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஒரு யுத்தத்திற்கு புறப்படுகிற ஒரு சேனை, ஒரு ராஜா தன் எதிரி ராஜாவினுடைய பலத்தையும் அவனுடைய பலவீனத்தையும் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தன் சத்துனுடைய பலத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய பலவீனத்தையும் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய பலன் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன? ஒருவேளை எனக்குள்ள பலவீனம் இல்லை என்று நீ சொல்லுவாயானால் நிச்சயமாய் உன்னை நீ வஞ்சிக்கிறாய் என்பதுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பலவீனம் என்பது ஒன்று இருக்கும். உன்னுடைய பலத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய பலவீனத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஏன் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உன் பலத்தை நீ அறிந்து கொள்ளுவாயானால் உன்னுடைய எல்லையை நீ அறிந்து கொள்ள முடியும். உன்னுடைய உச்சகட்டத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உன்னுடைய பலவீனத்தை நீ அறிந்து கொள்ளும் போது அதிலே நீ விவேகம், உன்னுடைய பலவீனத்தை நீ அறிந்து கொள்ளும் போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு கூட, அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள, அந்த பலவீனத்தை பலப்படுத்தும்படியாக விவேகத்தை கொடுக்கும், ஒரு ஞானத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பலத்தையும் பலவீனத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பலத்தை குறித்து நாம் தியானிக்க கூடாது, பலவீனத்தை குறித்து நாம் தியானம் பண்ணக்கூடாது. பல நேரங்களில் நாம் பார்த்தா ஏதோ ஒன்று நமக்கு பலம் என்று சொன்னால் அதை குறித்தே நாம் பல முறை நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். அப்படி யோசிக்கிறதுனால நமக்குள்ள மேற்றின்மை வளர. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பலவீனத்தை குறித்தே அவங்க தியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள், அதையே அதிகமாக யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி யோசிக்கிறதுனால தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே வரும். கர்த்தர் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பலத்தையும் பலவீனத்தையும் அவர் அனுமதித்திருக்கிறார். உன்னுடைய பலத்தின் மூலமாயும் உன்னுடைய பலவீனத்தின் மூலமாயும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, இங்கே பவுல் அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவர் கர்த்தரை நோக்கி 3 முறை அவர் முறையிட்டார். இந்த பலவீனம் அவனுக்குள்ளே இருப்பதை அவன் விரும்பாமல், ஆண்டவரே இந்த எனக்குள்ள இருக்க இந்த முள்ளை நீ எடுத்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி 3 முறை பவுல் விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எடுத்து போட்டாரா என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த முள்ளை எடுத்து போடவே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலன் தான் வேண்டும், பலவீனம் வேண்டாம். பலன் வேண்டும், பலவீனம் வேண்டாம் என்று சொல்லி, ஆண்டவரே ஏன் என்னுடைய வாழ்க்கை இந்த சோதனை அனுமதித்தீங்க? ஆண்டவரே, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில இந்த ஒரு நபரை அனுமதித்தீங்க? ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னரை எனக்கு தந்தீங்க? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னை கொண்டு போய் வேலையில் அமர்த்தீர்கள்? ஆண்டவரே, பல நேரம் நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்கள் குறித்து அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் உன்னை அந்த இடத்துல அமர்த்தியிருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் கர்த்தர் உன் வாழ்க்கையை அனுமதித்தார் என்பதை நீ உணர வேண்டும். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பவுலுடைய வாழ்க்கையில அந்த முள் கர்த்தர் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை பவுலுடைய வாழ்க்கையில மேட்டின்மை வந்திருக்கலாம். பவுலே அதை ஒத்துக்கொள்கிற இந்த இடத்துல பார்க்க முடியும். பவுலே ஒத்துக்கொள்கிறார். எனக்கு அருளப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தம் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் பொழுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் தெளிவாக ஒத்துக்கொள்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வீக்னஸ் பாயிண்ட், ஒரு பலவீனத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்
பயன்படுத்துகிறாய் என்று சொன்னால் அது உன்னுடைய நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்பதை நீ உணர வேண்டும். அது உன்னுடைய நன்மைக்காக தான் கர்த்தர் அந்த பலவீனத்தை அனுமதித்திருக்கிறார். பிரியமானவர்கள், அநேகருடைய வாழ்க்கையில தன்னுடைய பலவீனங்களை குறித்து கவலைப்படுகிறதை நாம் இந்த இடத்துல பல இடங்கள் நாம் பார்க்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனம் உன்னுடைய வாழ்க்கையில தேவை. உன்னுடைய பலத்தின் மூலமாகவும் உன்னுடைய பலவீனத்தின் மூலமாகவும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உன் பலவீனத்தை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, இங்கே பவுல் அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த வாசிங்க, அந்த வசனத்துல 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் பலவீனத்தை அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். அதான் உண்மை. ஒருவேளை ஒரு மனுஷனை நான் பயன்படுத்தணும் என்று விரும்பினார், ஒருவேளை மனிதன் ஒரு மானசீக விதமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினார், அவனுடைய பலத்தை தான் பயன்படுத்துவார், பலவீனத்தை அல்ல. ஆனால் கர்த்தர் அவருடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பலவீனத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இங்க பவுல் என்ன சொல்கிறார் சொன்னால், கர்த்தரிடத்தில் 3 முறை பவுல் ஜெபித்த போது கர்த்தர் தந்த பதில் என்னவென்றால், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ பவுனுடைய பலன், அவன் பலமா பவுனுடைய பலன் எதுவோ அதிலே அவனுடைய பலன் விளங்குகிறது. நல்லா கவனிங்க. பவுனுடைய பலத்திலே பவுல் எதிலே பலன் உள்ளவனா இருக்கிறானோ அதிலே அவருடைய பலன் தான் விளங்குகிறது. ஆனால் பவுனுடைய பலவீனத்திலோ அவருடைய பலன் காணப்படலையே, அது கர்த்தருடைய பலன் அங்கே நிரப்புறது நாங்கள் இடத்துல பார்க்க முடியும். என்னுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப பவுனுடைய பலவீனத்திலே யாருடைய பலன் காணப்படுகிறதா? கர்த்தருடைய பலன் காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பள்ளியிலே உதாரணமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பலர் என்ன செய்கிறான்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பாவத்தின் நிமித்தமும் நான் ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை நான் வசனத்தை போதித்தால் என்னுடைய வார்த்தைகளை யாராவது அங்கீகரிப்பார்களா? என்னுடைய பிரசங்கத்தை கூட ஜனங்கள் கேட்பார்களா? ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? முதலாவதாக, என்னால இந்த காரியம் செய்ய முடியுமா? என்னையும் கூட கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாரா? ஏன் இந்த வார்த்தைகள் சொல்கிறார் சொன்னால், அவருடைய கடந்து போன வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எண்ணி, நடந்த காரியங்களை நினைத்து, இப்பொழுதும் கூட கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா? இப்பொழுது கூட என் வார்த்தை எடுபடுமா? இப்பொழுது கூட ஜனங்களை ஏற்றுக்கொள்வார்களா? சபையிலே நான் பயன்படுத்தப்பட முடியுமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏன் வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய பலவீனத்தை எண்ணி, தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எண்ணி, தன் வாழ்க்கையில் அவன் சந்தித்த தோல்விகளை எண்ணி, அவமானங்களை எண்ணி, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவன் என்ன நினைக்கிறான்? நான் பயன்படுத்தப்படுவேனா? குறைகள் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய குறைகளை நிறைவாக்குறவர். பிரியமான தேவனுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயன்படுத்துவதே அவனுடைய பலவீனத்தை தான். மோசே ஆண்டவருக்கு வந்து என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் திக்குவாயன் ஆண்டவரே, என்னால் சரியாக பேச முடியாது ஆண்டவரே, நான் அல்ல, அதற்கு ஏற்றவன் நான் அல்ல, வேறு யாரையாவது அனுப்போம், என்னால சரியா பேச முடியாது என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் அவனை கொண்டே
அதிசயத்தக்க பெரிய காரியங்கள், ஆச்சரியத்தக்க பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்தார். பிரியமானவர்களே, ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வனாந்திரத்திலே, ஏன் மோசே, ஆண்டவர் உன்னோடு மாத்திரம் தான் பேசுவாரா, எங்களோடு பேச மாட்டாரா என்று சொல்லி மோசேவுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த ஜனங்களோடு பேசும்போது அவர்களால் தாங்க முடியவில்லை. கர்த்தர் பேசும்போது அவர்களால் தாங்க முடியவில்லை. அது பெரு காற்றின் சத்தத்தை போல, ஒரு இரைச்சலை போல அவர்களுடைய வாழ்க்கையில அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சமாளிக்க முடியவில்லை. அந்த வல்லமை அவர் எதிர்கொள்ள முடியவில்லை இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போது மோசே, எங்களால் முடியவில்லை, நீரே பேசி எங்களோடு பேசு, நீரே கர்த்தரோடு பேசி அவர் என்ன சொல்லுகிறாரோ எங்களிடத்தில் வந்து சொல்லு என்றால், ஒரு திக்கு வாயனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி ஒரு திக்கு வாயின் சர்வ வல்லமையில் தேவனாய் கர்த்தரோடு பேசுகிறதை இடத்துல பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்க்கும்போது பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிற விஷயம், நான் அசுத்த உதடுள்ளவன் ஆண்டவரே, என் நாக்கு சுத்தமானது அல்ல, நான் தகுதியானவன் அல்ல. கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லி கர்த்தர் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம், நான் அசுத்த உதடு உள்ளவன் ஆண்டவர், நான் அதற்கு தகுதியானவன் அல்ல. கர்த்தர் நெருப்பு தழலை கொண்டு வந்து நாக்கை தொட்டார். அந்த அசுத்த உதடுகளை கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசி பிரியமானவர்களே, அவன் ஜெபித்த போது வானத்திலிருந்து கர்த்தர் அக்னி இறங்கி வர பண்ணினார். எப்படிப்பட்ட உதடு அது? ஒரு காலத்தில் அசுத்த உதடு. தாவீது என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ நான் பாவி, ஐயோ உமக்கு முன்பாக நிற்க நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, உம்முடைய ஆவி எனக்குள்ள எடுத்து போடாது ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவன் முறையிட்டான். அவன் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை தாவீது செய்தான். ஆனால் அவனுடைய ராஜ்யத்தை அவர் நிலைப்படுத்தி, தாவீதுடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்தினார் கர்த்தர். தாவீது சிங்காசனத்தை நிலைப்படுத்தி அந்த சிங்காசனத்தை தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். தாவீதின் வம்சத்தின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். வேதாகமத்தில் பலரை நம்ம அப்படி நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்கள். உதாரணமாக பார்த்தா, நோவா ஒரு குடியன், ஆபிரகாம் பொய்யன், ராகாப் ஒரு வேசி, பேதுரு அவன் மறுதலித்தவன், யாக்கோபு யோவானோ, நான் ஒரு பக்கம் வலது புறம், நானும் ஒரு பக்கம் இடது புறம் நான் உட்கார வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த உன்னதமான ஸ்தானத்தை, பெரிய ஸ்தானத்தை எதிர்பார்த்தவர்கள், சீஷர்கள் ஓடி போனவர்கள். அநேகர் வேதத்தில் நம்ம எடுத்து பார்க்க முடியும். அவங்க எல்லாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். யாரையும் அவர் உதாசீனப்படுத்தி பெரிய தள்ளுகிறவர் அல்ல. பிரியமானவர், பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் பலவீனங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். நீ பலவீனனாய் இருக்கும் போதே அவன் பவுல் சொல்கிற காரியம், அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பிரியமான கவனிங்கள். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களில் துன்பங்களில் இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். நான் பலவீனனாய் இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? என் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் விளங்குகிறது, நான் அல்ல. அப்போ என்னுடைய பலத்தையும் என்னுடைய பலவீனத்தையும் வைத்து பார்க்கும்போது என்னுடைய பலத்தை காட்டிலும் என்னுடைய பலவீனம் பெரிதாக இருக்கிறது. காரணம், என் பலவீனத்தில் என்னுடைய பலன் அல்ல, என் கர்த்தருடைய பலன் விளங்குகிறது. இதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிற காரியம், உன் பலவீனத்தை குறித்து நீ சிந்தித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பவுலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் மகனே. அந்த பலவீனம் இருக்க வேண்டும்.
அந்த முள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உன்னை நீ உயர்த்தாதபடிக்கு அந்த முள் உன் வாழ்க்கையில் நான் அனுமதித்தது, கர்த்தர் அனுமதித்தது. அந்த பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். இதற்காக காரணம் பிரியமானவர்களே, எல்லோருடைய வாழ்க்கையில் அந்த பலவீனம் இருக்கிறது. ஏதோ ஒரு பலவீனம், பலவீனங்களை மாற்றும். ஆனால் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் பிரியமானவர்களே, அந்த தனக்குள் இருக்கிற அந்த பலவீனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரிடத்தில் கொண்டு போனான். அவன் என்ன செய்யணும் தெரியுமா? 3 முறை கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான். ஆண்டவரே, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தான், இந்த முள்ளை எடுத்து போடும் ஆண்டவரே. He brought his weakness to the Jesus Christ. இயேசுவிடத்தில் கொண்டு வந்த அந்த பலவீனத்தை, ஐயோ இந்த முள் என்னை குற்றுகிறது ஆண்டவரே. கர்த்தர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு மனுஷனும் தன் பலவீனத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு போயிருக்கிறார்கள். நான் அசுத்த உதட்டு உள்ளவன், கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள்கிறான். நான் திக்குவாயன், கர்த்தரிடத்தில் ஒத்துக்கொள்கிறான். நான் ஒரு பாவி, கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொள்கிறான். யாரெல்லாம் தன்னுடைய பலவீனத்தை கர்த்தரிடத்தில் ஒத்துக்கொண்டு ஒப்புக்கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்டவருடைய பலவீனத்தை கர்த்தருடைய பலன் விளங்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையில, எனக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பலருடைய வாழ்க்கையில அநேக கசப்பான அனுபவங்களை கடந்துதான் வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய பயங்கரமான பாவியா இருக்கிற மனுஷன் எல்லாரும் கூட இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் கடந்த வாழ்க்கை கடந்து போனதுதான். அதை சிந்தித்து உன்னுடைய பலத்தை நீ வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற நான், இந்த அடியேனும் கூட ஒரு பயங்கரமான ஒரு பாவி, ஜனங்களால் அசத்தை பண்ணப்பட்டவன். ஒரு காலத்துல என் ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்பாரா? ஐயோ, நான் திருச்சபையில பாதத்தை வைத்தா சபைக்குள்ள ஒரு அசுத்த மனுஷனாக நான் காணப்படுவேன். இது எண்ணிக்கொண்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாய் 43ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடையவர் என்ற கர்த்தர் என்னோடு பேசி பிரியமான தேவனுடைய இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். என்னை பயன்படுத்த தேவன் நிச்சயமாய் உங்களையும் எடுத்து பயன்படுத்த அவரால் முடியும். உன் பலவீனங்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வா. ஐயா, என் பலவீனங்கள் ஆண்டவரே, என் பலவீனங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, இவையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீ கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி அவர் தம்முடைய ஊழியத்திற்காக, தம்முடைய காரியத்திற்காக கர்த்தருக்கு எடுத்து பயன்படுத்துவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை மாற்ற நான் சொல்லி நான் இந்த செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிற பாருங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் என்னோடு ஒரு வேறு விதமாய் பேசினதை நான் உணர்ந்தேன். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கிறோமே. அப்படி அறுத்து போடுகிற ஆண்டவராக இருந்தால் நான் என்றைக்கோ நான் மறைத்து போயிருப்பேனே. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை அப்படி செய்யலையே. ஒருவேளை அப்படி அறுத்து போடுகிற ஆண்டவராக இருப்பாரானால் எனக்கு உலகத்தில் ஒரு மனுஷனும் உயிரோடு வாழ முடியாது. ஒரு தோட்டக்காரன் தன் ஒரு அத்தி மரத்தை பார்த்து அது கனி கொடுக்காத தன் எஜமானன் அந்த அத்தி மரத்தை வெட்டி போட சொல்லும் பொழுது அந்த தோட்டக்காரன் என்ன சொன்னான்?
இந்த ஒரு வருஷம் விட்டு விடுங்கள். நான் நன்றாக சுத்தம் பண்ணி அதில் ஏதாவது தேவையில்லாத காரியங்களை பொறுக்கி போட்டு நன்றாக நீர் பாய்ச்சினேன். அடுத்த வருஷம் கனி கொடுக்குமா என்று பார்க்கலாம். அப்படி வாய்ப்புகளை கொடுக்கிற ஆண்டவர் கனி கூடாது இருக்கும் போது அவர் அறுத்து போடுகிற ஆண்டவரா என்ற எண்ணம் எனக்குள்ள தோன்றினது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி செய்யலையே. ஏன் கர்த்தர் கிருபை அளித்து இந்த நிமிஷம் வரை கர்த்தர் என்னை வழிநடத்தி வந்தாங்க என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இந்த வேதத்திலே என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்ற விஷயம், அறுத்து போடுகிறார் என்கிற அந்த வார்த்தை ஒரு எழுத்து பிழை நிமித்தமாக வந்த வார்த்தை. உதாரணமாக நீங்க ஸ்ட்ராங் டிக்ஷனரி வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை ஸ்வாட் ஆண்ட்ராய்டு பைபிள் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மை ஸ்வாட் என்ற அப்ளிகேஷன் பார்க்கலாம். இல்லை விண்டோஸ் பைபிள் விண்டோஸ் சாஃப்ட்வேர் வச்சிருந்தீங்கன்னா விண்டோஸில் ஸ்வாட் இதில் பார்த்து ஸ்ட்ராங் டிக்ஷனரி என்ற அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்க முடியும். அது புத்தகமாக கூட நமக்கு கிடைக்கும். அது நீங்கள் அந்த மூல பாஷை ஆகிய கிரேக்க மொழியில், புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டது. அந்த கிரேக்க பாஷையில் பார்க்கும்பொழுது அறுத்து போடுகிறார் என்ற இடத்துல எய்ரோ அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அதோட அர்த்தம் என்னவென்றால் லிஃப்ட் அப், எலிவேட், ரைஸ் என்ற அர்த்தம். என்று சொன்னால் ஒரு திராட்சை தோட்டத்தில், பிரியமானவர்களே, திராட்சை கொடிகள் எல்லாமே அந்த பந்தல் மேலே தான் பறந்து கிடக்கும். அந்த திராட்சை கொடிகள் எல்லாமே பந்தல் மேல் இருக்கும்போது அது அழகாய் கனிகளை கொடுக்கும். திராட்சை கொலைகள் தூங்கி கொண்டிருக்கும். ஒரு சில கொடிகள் கீழே விழுந்து கிடக்கும். அந்த கீழே விழுந்து கிடக்கிற கொடிகளில் கனிகள் வராது. அப்பொழுது என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் தூக்கி விடுகிறார் என்பதுதான் மூளை பாஷை உண்மையான பொருள். நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஸ்ட்ராங் டிக்ஷனரி வாங்கி அதில் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, அப்போது என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் தூக்கி விடுகிறார், அவர் அறுத்து போடுகிறார் இருந்தார். முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்த போது அந்த ஆதாமை அவர் அழித்து அவரால் இன்னொரு ஆதாமை உண்டாக்கி இருக்க முடியும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில குறைகள், பிழைகள், பலவீனங்கள் இருக்கும். பிரியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டு இருக்கிறபடினாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு முள், உன்னுடைய வாழ்க்கையில் கூட முள் இருக்கிறது. அந்த முள்ளை குறித்து நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நீ கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, நிச்சயமாய் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். உன்னுடைய வாழ்க்கையில் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். பவுலுக்கு முள்ளை கர்த்தர் ஏன் கொடுத்தார் என்றால் பவுலுக்குள்ளே மேட்டின்மை வராதபடிக்கு அந்த முள்ளை கர்த்தர் கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் என்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவர், கர்த்தர் நம்மை அரவணைக்கிறவர், கர்த்தர் நம்மை பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து தன்னத்தில் சேர்த்துக் கொள்கிறவர். நிச்சயமாய் உன்னே எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை நம்ம இதில் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இன்னொரு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பாதத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்தில் நிற்க கூட தகுதி இல்லாத என்னை ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே என்னை கொண்டு வந்து சேர்த்து அப்பா என்னை கூட எடுத்து பயன்படுத்துறீங்களா? அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒளிப்பிரிக்கணுமாய் தூரத்திலிருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அப்பா, குற்ற உணர்வோடு கூட ஆண்டவரே, ஐயோ என்னுடைய வாழ்க்கை நான் செய்த பாவத்தின் மிதமாக நான் எப்படி ஆலயத்திற்கு போக முடியும்? நான் எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட முடியும்? ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முடியுமா என்று
கவலையோடு கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் இப்படி கலந்து கொடுக்க கேட்கிறேன். அப்பா, அவள் குறைகள் யாவற்றையும் நீக்கி ஆண்டவரே, குறைகள் யாவற்றையும் மன்னித்து அப்பா ஐயா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற தேவன் அப்பா, ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கை கிரியை செய்திருப்பாங்க. இந்த வசனம் கிரியை செய்யட்டும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்லப்பா, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். வார்த்தை அனுப்பி கிரியை செய்யுங்கப்பா. இந்த நிமிஷம் வரை உடைய கிருபைகளை தாங்கி பயணித்ததுக்காக நன்றி செலுத்தி எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பயன்படுத்துகிறோம் வந்திருக்கிற யாரோடு கூட இந்த வசனத்தை ஒளிபெருக்கும் மூலமாய் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரோடு கூட சதா காலங்கள் துணை ஆய்ந்து பயன்படுத்துவாராக, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நாங்கள் அனுப்பும் போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்கள். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தானாகவே அந்த நிகழ்ச்சி நீங்கள் கண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.